நம்மள சுத்தி நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சக்தி இருக்கு. ஒருவேளை அது மட்டும் இல்லைன்னா உங்க போன், உங்க வீட்ல இருக்கிற வைஃபை, ஏன் இந்த உலகமே இயங்காது. அதுதாங்க மின்காந்த அலைகள். இவ்ளோ பெரிய ஒரு அற்புதம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? வாங்க அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வி. சூரியன்ல இருந்து வர்ற வெளிச்சம், உங்க வீட்டு வைஃபை, அப்புறம் ஹாஸ்பிடல்ல எடுக்கிற எக்ஸ்ரே, இது மூணுக்கும் பொதுவா என்ன இருக்கு? ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, இது எல்லாமே ஒரே விஷயம்தான். இந்த ஆச்சரியமான பதிலுக்கு பின்னாலேயே இயற்பியல்ல ஒரு பெரிய புதிர் இருந்துச்சு. நம்ம கதை இப்போ 19ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. அங்க ஒரு சிம்பிளான எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கு. அதுல ஒரு கெபாசிட்டர், அதாவது ரெண்டு உலோக தகடுகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் இந்த சின்ன இடைவெளி தான் அன்னைய இயற்பியலோட முக்கியமான விதிகளை எல்லாம் கேள்வி கேட்க வச்சது. அப்போ ஆம்பியரோட விதி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு பைப்ல தண்ணி போறப்போ அதை சுத்தி சுழல் உருவாகிற மாதிரி ஒரு வயர்ல கரண்ட் போகும்போது அதை சுத்தி ஒரு காந்தப்புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு சொல்லுச்சு. வயர் இருக்கிற வரைக்கும் இந்த விதி பக்காவா வேலை செஞ்சது. ஆனா அந்த கேப்ல என்னாச்சு? அங்க கம்பியே இல்ல, கரண்ட்டும் இல்ல. அப்போ ஆம்பியர் விதிப்படி அங்க காந்தப்புலம் இருக்கவே கூடாது இல்லையா? ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சோதனைகள்ல அங்கேயும் காந்தப்புலம் இருந்துச்சு. இது இயற்பியலோட அஸ்திவாரத்திலேயே ஒரு பெரிய ஓட்டையை உண்டாக்கிடுச்சு. ஏதோ ஒண்ணு, ரொம்ப முக்கியமான ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது. இந்த சமயத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் என்ட்ரி கொடுக்கறாரு. இந்த குழப்பத்துக்கு எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. மேக்ஸ்வெல் அந்த இடைவெளிய ஒரு புது கண்ணோட்டத்துல பார்த்தாரு. ஆமா, அங்க கரண்ட் போகல, அது உண்மைதான். ஆனா அந்த கெபாசிட்டர் சார்ஜ் ஆக அந்த கேப்புக்குள்ள இருக்கிற மின்புலம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறத அவர் கவனிச்சாரு. இதுதான் அந்த புதிர்க்கான சாவியா இருந்துச்சு. இப்போ மேக்ஸ்வெல் ஒரு புரட்சிகரமான ஐடியாவை சொன்னாரு. ஒருவேளை மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு மின்புலம் கூட ஒரு உண்மையான கரண்ட் மாதிரியே ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குனா என்ன ஆகும்? இதுக்கு அவர் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படின்னு பேர் வச்சாரு. இதுதான் அந்த புதிரோட விடுபட்ட துண்டா இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன ஐடியாவை ஆம்பியர் விதியில சேர்த்ததும், அந்த விதி இப்போ எல்லா இடத்துலயும், வயர்லயும் சரி அந்த கேப்லயும் சரி, கச்சிதமா வேலை செய்ய ஆரம்பிச்சது. என்ன ஒரு அருமையான தீர்வு! இயற்பியல்ல இருந்து அந்த பெரிய குழப்பம் தீர்ந்துருச்சு. ஆனா கதை இதோட முடியல. சொல்லப்போனா இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்போட ஆரம்பம்தான். மேக்ஸ்வெல் செஞ்ச இந்த சின்ன திருத்தம் நம்ம பிரபஞ்சத்தை பத்தின புரிதலையே தலைகீழா மாத்தப் போற ஒரு ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துச்சு. மேக்ஸ்வெல்லோட சமன்பாடுகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கணிச்சது. ஓகே, மாறிக்கிட்டு இருக்கிற மின்புலம் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குது. ஆனா ஃபாரடேயோட விதிப்படி மாறிக்கிட்டு இருக்கிற காந்தப்புலம் திரும்பவும் ஒரு மின்புலத்தை உருவாக்கும். இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி தொடர் மாதிரி. ஒன்னு இன்னொன்னு உருவாக்குறதால இந்த மின் மற்றும் காந்தப்புலங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு அலையா விண்வெளியில பயணிக்கணும். மேக்ஸ்வெல் அவரோட சமன்பாடுகளை வச்சு இந்த கற்பனை அலைகளோட வேகத்தை கணக்கு போட்டாரு. அவருக்கு கிடைச்ச மதிப்பு இதுதான். ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 30 கோடி மீட்டர். இந்த நம்பரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, இது வேற எதுவும் இல்ல, ஒளியோட வேகம். அந்த ஒரு நிமிஷம் பல நூறாண்டுகளா தனித்தனியா படிச்சுட்டு வந்த எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், அப்புறம் ஒளி, இந்த மூணும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுது. நாம பாக்குற இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது ஒரு மின்காந்த அலைதான்னு மேக்ஸ்வெல் நிரூபிச்சாரு. நிஜமாவே இது அறிவியலோட ஒரு மகத்தான தருணம். அது மட்டும் இல்ல, இது வெறும் தியரியும் இல்ல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவரு தன்னோட லேப்ல இந்த அலைகளை உருவாக்கி அதை கண்டுபிடிச்சும் காட்டினாரு. மேக்ஸ்வெல் சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு சந்தேகமே இல்லாம நிரூபிச்சாரு. மேக்ஸ்வெல்லோட இந்த வேலை நாம கண்ணால பாக்குற வெளிச்சத்தை பத்தி மட்டும் சொல்லல, அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பரந்த அலைகளோட உலகத்துக்கே கதவை திறந்து வச்சது. இதுதாங்க அந்த மின்காந்த நிறமாலை. ரொம்ப நீளமான ரேடியோ அலைகள் ஆரம்பிச்சு பயங்கர சக்தி வாய்ந்த காமா கதிர்கள் வரைக்கும். மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேன், இதெல்லாமே ஒரே குடும்பம்தான். ஒரே வித்தியாசம் அதோட அலைநீளம், அதாவது வேவ் லென்த்தும், அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சியும் தான். சரி, இந்த நிறமாலையில ஒரு சின்ன டூர் போலாமா? முதல்ல நீளமான அலைநீளம் கொண்ட ரேடியோ அலைகள். நாம கேட்குற எஃப்எம் ரேடியோ, பார்க்குற டிவி எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றது இதுதான். அதை விட கொஞ்சம் சின்ன அலைநீளம் கொண்ட நுண்ணலைகள், அதாவது மைக்ரோவேவ்ஸ், உங்க மொபைல் ஃபோன்ல பேசவும் உங்க சாப்பாட்டை சூடு பண்ணவும் உதவுது. நெருப்பு பக்கத்துல கை வைக்கும் போது ஒரு சூடு உணர்வீங்க இல்லையா? அதுதான் அகச்சிவப்பு அலைகள், அதாவது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். உங்க டிவி ரிமோட்டும் இதே அலைகளை தான் யூஸ் பண்ணுது. இவ்ளோ பெரிய நிறமாலையில நம்ம கண்கள் வானவில் நிறங்கள் கொண்ட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியுது.
இன்னும் அதிக சக்தி கொண்ட அலைகளும் இருக்கு. சூரியன்ல வர்ற புற ஊதா கதிர்கள், அதாவது யுவி ரேஸ், நம்ம தோலை பாதிக்குது. எக்ஸ்ரே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எலும்புகளை போட்டோ எடுக்க உதவுது. கடைசியா ரொம்ப சக்தி வாய்ந்த காமா கதிர்கள் மருத்துவத்துல கேன்சர் செல்களை அழிக்க பயன்படுது. இங்க பாருங்க, இந்த அட்டவணையில இந்த ஒவ்வொரு அலைகளோட வகை, அதோட அலைநீளம், அப்புறம் அது எப்படி உருவாகுதுன்னு அழகா தொகுத்து கொடுத்திருக்கோம். ஒரு சின்ன கணக்கு புதிரா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பிரபஞ்சத்தோட எவ்ளோ பெரிய ரகசியத்தை நமக்கு காட்டியிருக்கு பாத்தீங்களா? ஆக ஒரு சாதாரண எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல இருந்த புதிரை தீர்க்க போய் இன்னைக்கு நம்ம உலகத்தையே இயக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியை கண்டுபிடிச்சிருக்கோம். இது நமக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுது. நாம இன்னும் பார்க்காத, புரிஞ்சுக்காத எத்தனை மர்மங்கள் இந்த பிரபஞ்சத்துல மறைஞ்சிருக்கோ யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.